Hi guys, today நான் எதை பத்தி பேச போறேன்னா பெங்களூர்ல நடந்த கரண்ட் அஃபேர் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது என்ன கரண்ட் அஃபேர்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சுத்தி இருக்க 10 பிளேஸ்ல வந்துட்டு அதாவது 10 சிட்டிஸ்க்கு மேல வந்துட்டு வானத்துல இருந்து ஒரு பெரிய சவுண்ட் வந்து கேட்டுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன சவுண்டுன்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரியல, ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து சில பேர் வந்து வீடியோவை எடுத்து வச்சிருந்தாங்க அந்த சவுண்டை. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போறேன், அதை பார்த்துட்டு வீடியோ போவாங்க. ஓகேவா? And many more have been reported this massive explosion sound. Or some explosion. So we are waiting. அந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா? அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி சவுண்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெனஸ்டே மதியம் 1:30 மேலே வந்து நடந்துச்சு. இந்த டைமில் வந்து குவாரண்டைன் டைம்லனால நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு கேட்டோடனே நிறைய பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே வந்திருக்காங்க. எர்த்குவேக் தான் ஆச்சு. எர்த்குவேக்னா வந்து பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ரோட்டுக்கு வந்து பார்த்தா பூகம்பம்லாம் எதுவுமே வரல, ஆனால் வந்து கண்ணாடி ஜன்னல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயத்தில் வந்து வெளியே வந்திருக்காங்க. பார்த்தோன்னே இது பூகம்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஆனால் வானத்துல இருந்து ஒரு பயங்கர சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருந்திருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி பூகம்பம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க நியூஸுக்கு. அதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு என்ன ரீப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிட்டிஸ்ல வந்து பெங்களூர்ல இருக்க வந்து சின்ன சின்ன சிட்டிஸ்ல வந்துட்டு ரெக்டருக்கு அளக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது என்ன டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவேக் ஆகும்போது அந்த டிவைஸ்ல வந்து ரெக்டர் அளவில் வந்துட்டு பதிவாகும். அந்த டிவைஸ் தான் அது வந்து பெங்களூர்ல வந்து 12 சிட்டிஸ்க்கு மேலே வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த குவேக்கான வந்து சவுண்ட் வந்து எதுவுமே வந்து பதிவாகலை அப்படின்னு வந்து போலீஸ் வந்து திருப்பி வந்து ரீப்ளே பண்ணியிருக்காங்க. சரி இது வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயத்தில் வந்துட்டு ரோட்ல வந்து நிறைய பேர் நின்று இருக்காங்க. இந்த சவுண்ட் வந்து எவ்வளவு நேரம் கேட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துல இருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் கேட்டுச்சு அப்படி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கும் போது எல்லாருக்கும் வந்து ஒரே ஐடியா தான் வந்து தோணிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து நினைச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏர்ஜெட் ஏதாவது வந்து இந்த மாதிரி பெங்களூர்ல வந்து கிராஷ் ஆச்சு, அதனால வந்து பெரிய சவுண்ட் வந்து இங்கே வந்து கேட்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன ரீப்ளே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்ஜெட் வந்து எதுவுமே பறக்கலை, இது வந்து குவாரண்டைன் டைமு, அதனால வந்துட்டு ஏர்கிராஃப்ட் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்னு வந்து அவங்களும் திருப்பி ரீப்ளே பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட்னா என்னன்னு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சூப்பர் சோனிக் அப்படின்ற ஏர்ஜெட் வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது எப்படின்னா ஒலியை விட வேகமாக வந்து ஸ்பீடாக போகும். ஒலியை விட எப்படின்னா வந்துட்டு நான் பேசுகிற சவுண்ட் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜெட்டை வந்து கிராஸ் பண்ணிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறேன். ஒரு கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் வந்து லெசன் நடத்தும் போது வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து ஸ்பீடாக நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கேட்கும், ஓகேவா, ரொம்ப சவுண்டாக லவுடாக கேட்கும். அதே மிடில் பெஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும். லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்துட்டு கேட்கும் இல்லைனா ரொம்ப லைட்டாக கேட்கும், ஓகேவா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நிறையா வந்து காற்று வந்து ட்ராவல் ஆகும்போது நம்ம பேசுகிற சவுண்டு தடப்பட்டு தான் அப்படி வந்து லாஸ்ட் வந்து போய் சேரும். ஸோ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பசங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னா நான் வரமாட்டேன், எல்லாம் படிக்கிற பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது, ஓகேவா. இந்த ஏர்கிராஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலியை விட ஜெட்டு வந்து ஸ்பீடாக கிராஸ் ஆகும்போது ஒரு காற்று வந்துட்டு பயங்கரமாக இந்த மாதிரி அடிக்கும் பார்த்தீங்களா. ஸ்பீடாக வந்து அடிக்கும் போது அந்த காற்றை வந்து பொழந்துட்டு தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு போகும், ஸ்பீடாக போகும். அப்படி போகும்போது வந்துட்டு காற்றை வந்து இப்படி பண்ணும்போது வந்துட்டு சவுண்ட் வரும் பயங்கரமாக. அதுவும் இல்லாமல் சின்னதாக பண்ணும்போது ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்கும்போது வந்து அவ்வளோ சவுண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகும், ஒலியை விட ஸ்பீடாக போகிறதுனால பயங்கர சவுண்டை வந்து கேட்கும். அந்த சவுண்டு தான் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கேட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு 100% உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தால் 1 hourலேயே இந்த அஃபேர் நடந்த 1 hourலேயே வந்துட்டு மீடியா வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பயப்படுற மாதிரி வேற எதுவுமே கிடையாது, சூப்பர் சோனிக் ஏர்கிராஃப்ட் தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அஃபேர் நடந்த 14 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படின்னு பண்ணும் போதே எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்குது. இது வேற ஏதாவது சவுண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் நாசா கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும்போது அவங்க என்ன ரீப்ளே பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது ஏர்கிராஃப்ட் சவுண்டு இல்லை, இது வேற ஏதோ வந்து சவுண்டு, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த சவுண்டு அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணேன். இதேமாரி நிறைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.